ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசின சேனல். இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சதும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் தான் பையனுக்கு கட்டி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு லன்ச்சுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறது, என்ன லன்ச்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, இது தான் நம்மளுக்கு வந்து மண்டையை பிச்சுக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மாவுலாம் போட்டு எல்லாத்தையும் ஜீரகம், அரிசி மாவு, ரவை, உப்பு எல்லாம் சேர்த்து அது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறுனாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு வந்து லெமனை பிழிஞ்சிட்டு அதிலேயே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை போட்டு கிளறிட்டு சுட சுட லன்ச்சும் ரெடி பண்ணிட்டேங்க. சூப்பராக இருந்தது லெமன் ரைஸ். அதில் வந்து கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டு பையனுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சின்னு லன்ச்சும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து காலையில் போட முடியல, அதனால் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இது தான். அதனால் இதை போஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம், எடிட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டேன். வாய்ஸ் மட்டும் போட முடியல, அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சு. வெளியில் போயிட்டு வந்து தான் வாய்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, அதனால் இது வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி வந்து லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டாங்காய், அவரைக்காய் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரின்னு அதை வந்து மத்தியானம் லன்ச்சுக்கு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா இருந்ததுங்க. இந்த பொரியல் வந்து இப்படி நம்ம எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி செய்கிறனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து தட்டாங்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். மதியானம் லன்ச்சுக்கு வந்து இதை பொரியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி லன்ச்சு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். வரப்போகிற வருஷம் வந்து எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு எல்லாம் நல்லா இறைவனி வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக மானிட்டேஷன் ஆகணும், நீங்களும் இறைவனை வேண்டிக்கங்க. நம்ம சேனல் வந்து மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.